Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் கயல்சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. ஆமாங்க, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ஐட்டம் மட்டும்தான். தீபாவளிக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த ஸ்வீட் ஐட்டம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யக்கூடியது. ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கயல்சமையல் தீபாவளி கொண்டாட்டமில் ஏற்கனவே நம்ம நேற்று ஒரு ரெசிபி பார்த்தோம். இன்றைக்கும் அந்த வரிசையில் சூப்பரான 2 ஸ்வீட் ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் கலாக்கந்த் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி முதல்ல 2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சைடில் படியக்கூடிய அந்த ஆடைகளெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பால்லையே சேர்த்துருங்க. இந்த பால் நல்லா வத்துற வரைக்கும் பக்கத்தில் இருந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் ஓரளவுக்கு வத்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு சேர்த்து கிளறிக்கிறேன். அது கொஞ்சம் கரைஞ்சி பால் இன்னும் கொஞ்சம் வத்தின பிறகு மீதியையும் சேர்த்து கிளறிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வத்திடுச்சு. நான் 200 கிராம் சுகரையுமே ஆட் பண்ணி கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் அரை மூடி லெமனில் சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வத்த வச்சுருக்கக்கூடிய அந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் எக்ஸ்ட்ராக்டுக்கு பதிலாக லெமன் சால்ட் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் உடனே நல்லா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு பால். இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. இது இன்னும் நல்லாவே வத்த வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் அது வத்தி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி ஒரு அல்வாவுடைய திக்னஸ் வந்துருச்சு. அதாவது பேனில் சுத்தமாக ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி அதில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். அண்ட் அதில் நம்மளோட மிக்சரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கலாக்கண்ட் ஷேப் கரெக்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன மோல்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அண்ட் இது 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா செட் ஆகணும். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த கலாக்கண்ட் ரெசிபியை நீங்களே உங்கள் கையால் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. ஈஸி குக்கிங் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் டேக் கேர். நன்றி. ஈஸி குக்கிங் ரொம்ப ஒரு அருமையான ஸ்வீட் ஐட்டம். கலாக்கண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட சேனல் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். இந்த லட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான லட்டு. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா? நான் Rena சேனலில் இருந்து ஹப்ஸா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம இன்னைக்கு தீபாவளிக்காக மூங்டால் லட்டு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தவா எடுத்து அதில் 1 கப் மூங்டால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதனுடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு பின்னால் இதனுடைய கலர்லாம் சேஞ்ச் ஆகி ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹீட் ஆற விட்டுருங்க.
இது ஆறிக்கிட்டு இருக்க டைமில் நான் ஒரு 1/4 கப் சுகரும் அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடலாம். சுகர் வந்து நல்லா இது போல் ஃபைனாக பவுடர் பண்ணியாச்சு. இதோடைய மூங்டாலுமே வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதையும் நல்லா பவுடர் பண்ணிடலாம். இது போல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆகவும் 2 டீஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மூங்டால் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கீ கூட நல்லா சேர்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. கீ பார்த்திங்கன்னா மூங்டால் பவுடரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் ஈரமாக வர வரைக்கும் இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணும் போதே ஒரு சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். அண்ட் டைமே ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். இதை போல் நல்லா வறுப்பட்டு வந்ததற்கு பின்னால் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து ஹீட் ஆறட்டும். ஹீட் ஆறினதுக்கு பின்னால் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிடலாம். இது கூட 10 கேஷ்யூமை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா லட்டு ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் லட்டு பிடிக்க வந்து ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கையில் வந்து நான் கொஞ்சமாக கீ தடவிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். டோட்டலி எனக்கு ஒரு 5 லட்டு கிட்ட கிடச்சிச்சு 1 கப் மூங்டாலுக்கு. அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் டிசைனுக்காக நான் வந்து கேஷ்யூ நட்டும் ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரொம்பவே டேஸ்டான மூங்டால் லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நன்றி ஹப்சரி. நான் ரொம்ப ஒரு அருமையான ஹெல்த்தியான மூங்குதால் லட்டு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபீஸும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காயல் சமையல் பகுதியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. தீபாவளி ஸ்பெஷல் இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். நீங்களும் காயல் சமையல் தீபாவளி கொண்டாட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடியில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 2 யூடியூபர்ஸோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.